ஊரோட பேர் வந்து கொட்டலங்காடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ கடைலாம் இருக்குண்ணா. டீ கடை இருக்குது, டிஃபன் பிரியாணி எல்லாமே கிடைக்கும். பிரியாணி கூட இருக்கா? சரி. அப்படின்னு தெரியாமல் இங்கே உட்காந்துருந்தேன். ஸோ உட்காந்துல பார்த்தீங்கன்னா இந்த வந்து இவங்க கூட வந்து ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு போயிருக்கிறோம். ஸோ இவங்க தான் நம்மளை கூட்டின்னு போகிறாங்க. ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரைடர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபால்ஸ் இருக்கிறதுக்காக போயிருக்கிறோம். ஸோ அந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்க தருமபுரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த தருமபுரியில் வந்து வத்தல் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் வந்து ஒரு சுற்றி பார்க்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பார்க்கறதுக்காக இப்போ நம்ம போயிருக்கிறோம். ஸோ இன்னும் தருமபுரிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குனாக்கா, கிலோமீட்டர் இருக்குது, 48 கிலோமீட்டர் தான். ஸோ போர்டு பக்கம் தான் நின்றுருக்கோம். அவ்வளோதான், இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்து நம்ம தருமபுரியில் இருக்கலாம். 1 ஹவருங்கிறது ஒரு கொஞ்சம் கிட்ட கூட முன்ன ஆகலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியாக நம்ம எதுக்காக நின்றுக்கிறோம்னாக்கா, ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மலை இருக்கு இல்லையா. ஸோ அந்த மலை பார்க்க அப்படியே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரியே தெரியுதா. அது பார்த்து முடிச்சுட்டு இந்த சைடு திரும்பினா இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பேசுகிறது வந்து காற்றுக்கு அவ்வளோவும் கேட்குறது இல்லைங்க. ஸோ அதனால் நமக்கு வீடியோ எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ நமக்கு ஆடியோ குவாலிட்டி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஸோ நம்ம பேசுகிறதும் அந்தளவுக்கு ஓரளவு தான் கேட்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆடியோ குவாலிட்டி சவுண்டாக வர மாதிரி நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டோல்கேட் கிட்டே தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து காரிமங்கலம் கிட்டே இருக்கும். ஸோ காரிமங்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்னதாக ஒரு ஃபஸ்ட் டோல்கேட் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தருமபுரி கிட்டே வந்துட்டோம். ஸோ தருமபுரி இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா, ஸோ உங்கள் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது தருமபுரிக்கு. தருமபுரியில் டீ பிரேக் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். ஸோ டீ குடிச்சாச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வத்தல் மலை கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கணும். ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வத்தல் மலை. நம்ம வத்தல் மலை கிட்ட வந்துட்டோம். ஸோ போர்டு பார்த்தோம்னா அங்கே தான் இருக்குது. அவ்வளோதான், இப்போ இந்த வழியாக போனோம்னாக்கா வத்தல் மலை தான். இந்த வழியாக தான் வந்தோம் நம்ம வந்து கூகுள் மேப்பில் வந்து ஸோ கொஞ்சம் வழி மாறினதுனால ரோடு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போயின்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீடுங்க இருக்குது. இன்னும் என்னன்னாக்கா இன்னும் ஆளுங்களும் யாரும் இல்லை, வீடு மட்டும் இருக்குது. பார்ப்போம், ரைடுன்னு சொல்லிட்டு வந்துட்டால் எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும். இதுவும் ஒரு புது அனுபவமாக இருக்கட்டும். மேப் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க. நம்ம வந்து ஒரு சின்னதாக அந்த சொன்னோம் இல்லையா, ரோடு ஒரு சின்னதாக மாறினா கூட அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. அது எந்த தூரம் எடுத்துன்னு போய் விடணும்னு தெரியாது. நம்ம வழி மாறி வந்ததும் ஒரு நல்லது தான். ஸோ ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை தான் இருக்குது. ஒரு சின்னதாக வீடுங்க இருக்குது. ஆனால் நைட் டைம் தான் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரில. அப்பா அங்கே வீடுங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்கா. ஸோ அந்த ரோடு பார்த்திங்கனாக்கா இந்த ரோட்டுக்கு இந்த வழியாக வர வேண்டியது நம்ம. ஸோ மேப்பில் கொஞ்சம் சொதப்பலாம்னா இந்த வழி வந்துட்டோம். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து வத்தல் மலை கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் வத்தல் மலைக்கான ரோடு. ரைட் சைடு போனோம்னா வத்தல் மலை. வத்தல் மலைனா ஒரே ரோடு, இதே ரோடா? சரி.
தேங்க்ஸ்ண்ணா. ப்ரோ ஃபால்ஸு இந்த மேலே ம் ஆ சரி சரி தேங்க்ஸ். கீழே ஏதோ சவுண்டு கேட்குது. போய் பார்ப்போம். ஆளுங்க இருக்கிறாங்க, போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ரோடு போயிருந்தோம். ஸோ அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரி பைக்குங்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ எதனால் நிற்குதுன்னு சொல்லிட்டு தெரில. இந்த இடத்துல வந்து ஒரு குட்டிஸாக அந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுங்கள்லாம் உள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வந்த வழி இப்போ வந்து இப்படியா போயின்னுக்குறோம். நான் இந்த மாதிரி போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி சவுண்டு கேட்குது. இதோ இருக்குது பாருங்க தண்ணி. நம்ம ஒரு வழியாக வந்தோம். ஸோ அந்த வழியாக வந்ததில் இந்த பார்த்தோம்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே வந்து சின்னதாக ஒரு நீரோடு இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்னதாக எந்த அளவுக்கு ஒரு இதாக தெரியுது பாருங்கள். இந்த பாட்டு அப்படியே அதில் விழுந்து இப்படியா போயிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. பண்ணலாம்னு சொல்லுது. மூஞ்செல்லாம் கழுவி வச்சு அவ்வளோதான் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. வத்தல்மலை போயிட்டு இன்னும் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஸோ எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த விலாக் வந்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு அதுவும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வெளியே பார்த்தோம்னா இன்னும் ஆளுங்க இருக்கிறாங்க. ஆனால் சவுண்டெல்லாம் இன்சைடு தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாமான்ட்டு ஒரு ஆனால் போனோன்னாக்கா வழி தான் நமக்கு அவ்வளோ தெரியாது. ஏன்னா சுற்றியும் பார்த்திங்கன்னா காடு தான், செடி தான் இருக்குது. சரிங்க போய் பார்த்துடலாம். இந்த சவுண்டு இந்த வழியாக தான் கேட்குது. முன்னாடி பார்த்தாலும் இங்கே இருக்கிறாங்க. பாறைங்க தான் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக. ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த வழி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இருங்க அவங்ககிட்ட நம்ம போய் பேசலாம். வந்து அவங்ககிட்ட கேட்டோம் வீடியோ எடுக்கலாமான்ட்டு. ஸோ ஊன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் இதே ஊராஜி இதே ஊர். ஸோ நம்ம வந்து மேலே அந்த வழியாக போயிருந்தோம். ஸோ அந்த வழியாக போனதில் என்னன்னாக்கா ஸோ இந்த இடத்துல குளிச்சுருந்தாங்க. சவுண்டு வந்து அங்கே மேலே வரைக்கும் கேட்டுச்சு. சரி வண்டியும் நின்று இருந்துச்சு. அப்படியே இறங்கி வந்தோம். இன்னும் மேலே அங்கே ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். மேலே போகணும். இப்போ வந்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் गाइस. ஹாய் गाइस. இல்லாங்கறாங்க. ஹாய் गाइस. வத்தலமலை மினி ஊட்டிக்கு வாங்க. கம் ஆன் गाइस. நேச்சுரலா இருக்கும். கோதானி போடுது. இன்னும் நிறைய பிளேஸ் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியும். பார்த்து பைக்கில் என்ஜாய்மென்ட் பண்ணிட்டு போங்க. எவ்வளோ முடிஞ்சா ஓகே ப்ரோ. ஓகே பாய்ஸ். இப்போ ப்ரோ இன்ஸ்டா ஐடி மட்டும் எங்களுக்கு டைப் பண்ணுங்க. ஓகே गाइस. ஓகே
அவங்க இன்ஸ்டா ஐடி போட்டால் மட்டும் கொடுங்க நாங்கள் வேறு இது இல்லைல்ல. சரி அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ பை, போயிட்டு வரோம். பாய். அப்பா பரவாயில்ல, நல்லா பேசுனாங்க. ஸோ நானும் வாங்குவோம் அப்படின்ட்டு வீடியோக்காக. ஸோ பரவாயில்லைங்க, நல்லா பேசுனாங்க, அன்பாக தான் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு வழி பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்குது இந்த வழியெல்லாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வழி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீரோட இந்த 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 கல்லுக்கு கீழே தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த நீரோட கிட்டேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து வத்தல்மலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போனோம் இல்லையா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. ஸோ அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அந்த இடத்துல நம்ம போய் நம்ம வந்து ஒரு யதார்த்தமாக தான் போனோம். ஸோ யதார்த்தமானாக்கா இந்த ரோடு இருக்கு, வீடியோ பாருங்கள் தெரியும். ஸோ இந்த மாதிரி ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டுக்கு ஓரமாக வந்து டூ வீலர்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த உள்ளே போய் பார்த்தோன்னாக்கா ஆளுங்க சவுண்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போனோம். போய் உள்ளே போய் பார்த்தோம்னாக்கா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ அழகாக ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்தாங்க. அவங்களும் பரவாயில்லைங்க. அவங்களும் ஒரு நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு நினச்சினே போனேன். நல்ல வேலை எதுவும் சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாங்கனாக்கா பேசுகிறதுக்கும் ஒரு எப்படி சொல்கிறதுனா பேசுகிறதுக்கும் ஒரு நல்லா ஒரு இதாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து நார்மலாக பேசுகிறாங்க. ஸோ அப்பா எனக்கு சொல்லிட்டு பிடிக்காது. அதனால நான் வந்து அவ்வளோ யார்ட்டும் பேசுறது கொஞ்சம் ஒரு வருஷம் போகணும். ஆளுங்க மட்டும் பேசுகிறேன். எவ்வளோ அழகாக இருக்காது. இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு அழகாக இருக்காது இந்த வியூ பாயிண்ட். இதுதான் வத்தல் மலை. ஸோ நம்ம வந்த வழி அது பாருங்கள். அங்கேருந்து இங்கே ஒன்று இருக்குது. அப்படியே அந்த ஊர் இன்னும் அழகாக இருக்கு பாருங்கள். என்ன அழகு இந்த பார்க்கலாம். இந்த அளவுக்கு அழகாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வத்தல் மலைக்கு மேலே வந்துட்டோம். ஸோ மேலே பார்த்தோம்னாக்கா இந்த செடி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஊட்டிலலாம் இருக்குமே அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எதுனா ஸோ இந்த மரம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மரம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்போசிட்டில் பாருங்கள் மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், பியூட்டிஃபுல். நம்ம வந்து கொட்டலங்காடு இங்கே நம்ம அண்ணாட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலாம். ஆயிண்ணா. ஆனால் இந்த ஊரோட பேர்னா வத்தல்மலை. வத்தல்மலை. வத்தல்மலையில் கொட்டலங்காடு. ஸோ இந்த ஊரில் வந்து என்ன ஸ்பெஷல்னா? இந்த ஊரில் காப்பி விளையுது, சரிண்ணா. மிளகு விளையுது, ஆரியம் விளையுது, விளையுது. எல்லாம் ஊரே இல்லாமல் விளையிற பொருட்கள் தான் இதுதான். பார்த்தோம், நான் வரும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரோடும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரோடு எப்படி இருந்துச்சுன்னா? இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபாரஸ்ட் ரோடாக இருந்தது. எங்கள் பிஎம்னுடைய ஃபண்டு 10 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அந்த 10 கோடி ரூபாய் இந்த ரோடை போட்டு கொடுத்தாங்க. ரோடு போட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஏதாவது ஆளுங்க வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி? டூரிஸ்ட் பிளேஸ் தான் இப்போ பண்ணிட்டாங்க. கலெக்டர் அமுதா இருக்கும்போது டூரிஸ்ட் பிளேஸாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சிஎம் ஜெயலலிதா இருக்கும்போது ஆர்டர் போட்டாங்க. சரிண்ணா. கலெக்டர் வந்து அமுதா இருக்கும்போது எல்லாம் சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஊரில் வந்து எத்தனை வருஷமாக இருக்கிறீங்கண்ணா? நான் 20 வருஷமாக இருக்கேன் இந்த ஊரில். சரிண்ணா. கொட்டலங்காடு இந்த ஊர் பேர். ஸோ இந்த ஊரில் வந்து ஃபால்ஸ் இருக்கா? சின்னதாக இந்த செக் டேம் இருக்குது, கீழே ஃபால்ஸ் இருக்குது. இந்த வழியாக போகணுமா? இறங்கணும் பள்ளத்தில்.
வழியெல்லாம் எப்படின்னா ஓனி தான், ஒன்றும் அந்த ரோடெல்லாம் இருக்காது. சரிஞ்சு போகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைதுண்ணா? கால்நடை. பாதை. சரிண்ணா. ஊரோட பேர் வந்து கொட்டலங்காடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ கடைலாம் இருக்காண்ணா? டீ கடை இருக்குது, டிஃபன் பிரியாணி எல்லாமே கிடைக்கும். பிரியாணி கூட இருக்கா? சரிண்ணா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணா தான் நமக்கு வழி சொல்கிறாங்க. ஸோ அந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, ரோடும் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி, வந்து ஒரு ஃபேமிலியோடு கூட வரலாம். ஸோ இங்கே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த முன்னாடி பார்த்தோன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த வழியாக போனீங்கன்னாக்கா ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க, ஏன்னா பாதை வந்து எப்படி எப்படியோ போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம அண்ணா ஃபால்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வழி நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் வழி வந்து இதே வழியாண்ணா? இந்த வழி. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, தேங்க்யூ. பைண்ணா. சரிண்ணா, போய்ட்டு வரண்ணா. இப்போ நம்ம வந்து கொட்டலங்காடுக்குள்ளே வந்துட்டோம். அந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அது எந்த வழியாக நமக்கு லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கும். ஃபால்ஸுக்கு வழி இந்த வழியா? வண்டி இங்கே நிப்பாட்டலாமா? ஃபால்ஸு கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த வழியாக வந்தோம்னாக்கா அதுவும் அங்கே வந்து ஒரு சிமெண்ட் வீடு இருக்கா? ஸோ அந்த பையன்கிட்ட கேட்டோம். ஸோ ரூட் வந்து இதுதான்னாங்க. ஸோ இந்த வழியாக தான் ஃபால்ஸ் இருக்குது. சரிங்க, போய் பார்க்கலாம். கொட்டலங்காடுக்குள்ளே ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்கப்பா இந்த வழி ஒன்று போகுது, மண் ரோடு. ஸோ இது ஒரு சின்ன ஆறு மாதிரி தெரியுது. இன்னும் கீழே இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போருங்க. இந்த வழி இந்த வழியாக போகுது. இருந்தோம்னாக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன நீரோடு இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கிறோம். ஃபால்ஸ் இருக்கா என்னன்னு தெரில. என்ன ஒரு இதுனாக்கா ஃபால்ஸை தேடி 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 ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். ஸோ இன்னும் முன்னாடி போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் முன்னாடி போகணுன்னாக்கா கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் போகணும். நீரோடை நல்லா சின்ன நீரோடை இது. இப்படியாக பார்த்தோன்னா அந்த சைடு ஃபுல்லாக பாறை தான் இருக்குது. போய் பார்க்கலாமா? ஆனால் வழி தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. அழகாக போகுது இருக்குங்க. இங்கேருந்து இந்த தண்ணி வந்து அப்படியே இங்கே வந்து அங்கே ஒரு பாறை இருக்கா? ஸோ அந்த பாறைக்கு அந்த சைடு வந்து எப்படி விழுதுன்னு பாருங்கள் தண்ணி. அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்க. அப்படியே இந்த வழியாக போய் அப்படியே போகுது வழி. போகலான்னு பார்த்தா இந்த சைடு வழியே இல்லை. ஒன்று இந்த வழியாக தான் போய் ஆகணும். அப்புறம் தெரியாமல் இங்கே உட்காந்துருந்தான். ஸோ உட்காந்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இல்லை கீழே சரி. இப்போ நம்ம வந்து இங்கே கூட வந்து ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு போயிருக்கிறோம். ஸோ இங்கே தான் நம்மளை கூட்டின்னு போகிறாங்க. ஹாய். சரிங்க, நம்ம போய் பார்க்கலாம் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோ நம்ம சொன்ன வழியில் தான் நம்ம போயிருக்கிறோம். இது நம்ம அங்கே உட்காந்துருந்தோம். ஸோ உட்காந்து பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து முன்னாடி போயிருக்கிறோம் இல்லையா? ஸோ அவங்க கூட தான் நம்மளும் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறோம். இதோ பாறை வழி பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. இதோ ஃபால்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சிருந்தோம். ஸோ பார்த்தோம்னாக்கா நம்ம கூட ஒரு அந்த அண்ணாலாம் வந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் நம்ம வந்தோம். வழி தெரியாமல் உட்காந்தோம். ஸோ அவங்க தான் நம்ம கூட்டின்னு போகிறாங்க ஃபால்ஸ் இருக்கிற. ஸோ இதுதாங்க அந்த ஃபால்ஸு. இந்த பாறைலாம் பார்த்து ஸோ இதுதாங்க அந்த ஃபால்ஸ். இதை குளிக்கிறது விடுவாங்களாண்ணா? குளிக்கிறதுக்குலாம் இடம் இருக்குது. இந்த வழி இறங்கி தான் போகும். யாரும் வராங்க அப்படியே அவங்களே எடுத்துவாங்க. வீட்டுக்கு போகிறதா அவங்களே சேர்த்து எடுத்துவாங்க. இந்த வழி தான் வரணும் போகணும்.
இந்த வழி வந்தோம்னாக்கா கொஞ்சம் பார்த்து சேஃபாக வரணும். ஸோ இந்த வழி பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா டேஞ்சரான வழி தான். ஸோ நம்மளை இந்த அண்ணா தான் கூட்டின்னு வந்தாங்க. ஸோ இந்த அண்ணாவும் அதை பக்கத்தில் இருக்கிற பாருங்க இந்த அண்ணா. இந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கா? இங்கே வந்தோன்னாக்கா அந்த பாட்டில் அந்த மாதிரிலாம் எதுவும் உடைக்காமல். சரி. தண்ணி அதிகமாக ஒரு நேரத்தில் அங்கே கீழே வரைக்கும் கீழே. சரி. வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கணுங்க. இந்த இடத்துல வந்து பாட்டில் அப்படியே வச்சோன்னாக்கா எங்களுக்கு குளிக்கிறவங்களுக்கு அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. குளிர்ச்சியான ஒரு நல்ல ஒரு இடம் தான். தண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த இடத்துல வந்தோம்னாக்கா எந்த ஒரு நல்ல ஒரு நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாட்டில் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்து சேஃபாக வாங்க. ஸோ பாட்டில் வந்து இந்த இடத்துல உடைக்கக்கூடாது அது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக சொல்கிறாங்க. சரிங்க, இந்த வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அது நம்ம அண்ணா கூட தான் வந்தோம். அண்ணா இதே ஊராண்ணா? இங்கே பக்கத்து ஊர் தான். ஊர் பேருண்ணா? அங்கனாம்புத்தூர். அங்கனாம்புத்தூர். சரிண்ணா. இங்கேருந்து கீழே 11 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் போகும். சரிண்ணா. இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆளுங்க மட்டும்தான் வரணும், சின்ன பசங்க வர முடியாது? அப்படிங்களா, கொஞ்சம் மேலே ஏறி இறங்குறாங்களா அந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப சின்ன பசங்க இருந்தால் விழுந்துருவாங்களுக்குலாம். சரிண்ணா. இந்த இடத்துல வரும்போது சின்ன சின்ன பாறையாக இருக்குதுல்ல, இறங்க முடியாது. சரி. வழி ஒரு டேஞ்சராக தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்கும். சின்னதாக ஸ்லிப் ஆனாலே மண்டை கூட உடையும். அதான் பார்க்குறோங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறது. இதுதான் இறங்குற வழி. இறங்கி அந்த இடத்துல வந்து தான் குளிக்கணும். அவ்வளோதான். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இன்னும் கீழே இறங்கலாம். ஸோ கீழே இறங்கினா பார்த்து பொறுமையாக தான் இருக்கணும். சப்போஸ் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்து சேஃபாக குளிச்சுட்டு இந்த வழி தான் நம்ம வந்தோம், இந்த வழியாக தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பாதை தான் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இந்த வழி வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம். இடமே அமைதியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னாக்கா பார்த்து பொறுமையாக நிதானமாக வாங்க. ஏன்னா பாறை வந்து ரொம்ப ஒரு கரடுமுட்டாக தான் இருக்குது. ஸோ டேஞ்சரான ரோடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துக்கு வரணுன்னாக்கா ஸோ இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த வழி எப்படின்ட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வத்தல் மலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இந்த ஃபால்ஸுக்கு எப்படி போகணுன்னாக்கா கொட்லாங்காடுலேருந்து இந்த வழியாக போகிறோமா, இந்த வழியாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக போவேன்னா. ஸோ கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ஸ்பீட் பிரேக் இருக்கா, ஸோ இந்த ஸ்பீட் பிரேக் கீழே தான் வாட்டர் ஃபால்ஸுக்கான வழி. இந்த வழியாக போனோன்னாக்கா கீழே வந்து ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸோட வழி பார்த்திங்கன்னா பாறாங்கல் தான். ஸோ அந்த வழியாக போகிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. இன்னொன்று என்னென்னா, சின்ன சின்ன பசங்க அப்படி இருந்தாங்கனாக்கா கூட்டின்னு போவேன்னா. ஏன்னா வந்து போகிற வழி வந்து ரொம்ப டேஞ்சர் தான். சப்போஸ் அப்படி நீங்கள் போகிறீங்கனாக்கா பார்த்து சேஃபாக போயிட்டாங்க. கொட்லங்காடு கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னாக்கா ஸ்பீட் பிரேக் போர்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா மண் பாதை. இந்த பாதையில் போனாக்கா ஃபால்ஸ் வரும். ஸோ நம்ம வழி கேட்டோம் இல்லையா, ஸோ அந்த வழி கேட்டதில் இந்த ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் வந்து ஆனால் கடையில் என்னென்ன இருக்குன்னா, கடையில் முட்டை போண்டா, மிளகா பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, அந்த கூல் ஜூஸ்ங்க இருக்கா. சரிங்க, முட்டை போண்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா? நான் சாப்பிடுறேன். எடுத்துக்கோண்ணா. இல்லை வேண்டாம் அண்ணா, எடுத்துக்கோண்ணா. ஏண்ணா? நீ சாப்பிடு.
நல்லா இருக்குங்க முட்டை போண்டா. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா முட்டை போண்டா சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முட்டை போண்டா நல்லா இருந்துச்சுண்ணா. ஸோ இந்த கடைக்கு வந்தீங்கன்னா முட்டை போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வத்தல் மலை எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துருப்போம். ஸோ பார்க்கணும் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வத்தல் மலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மலையிலேருந்து கீழே இறங்க வேண்டியது தான். ஸோ வழி பார்த்திங்கனாக்கா ஏறும்போது எப்படி ஏறணுமோ இறங்கும்போது டவுன் தான் ஃபுல்லாக. அதே மாதிரி இங்கே ஒரு வியூ பாயிண்ட். ஸோ நம்ம போகிற இடம்லாம் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ அழகாக இருக்குது. பரவாயில்லங்க, ஒர்த்து தான். வத்தல் மலை அப்படின்னாக்கா நானும் ஏதோ பரவாயில்ல ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்ததை விட பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஃபால்ஸில் வந்து தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வழி பார்த்திங்கனாக்கா நான் இப்போயும் அதுதான் சொல்கிறேன், வழி வந்து கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. போனீங்கன்னாக்கா பார்த்து சேஃபாக போயிட்டு குளிச்சுட்டு வாங்க. அங்கே வந்து பாட்டில்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இடம் வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மற்றவங்க வரவங்களும் அவங்களும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிளம்ப வேண்டிய நேரம் இது. கொட்லங்காடு. ஸோ அந்த கொட்லங்காடில் வந்து ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த கடை பார்த்திங்கனாக்கா அந்த கடையில் வந்து போண்டா அவ்வளோ நல்லா இருந்துச்சு, முட்டை போண்டா. ஸோ சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வியூ பாயிண்ட் கிட்ட தான் நின்றுக்கிறோம். நான் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் காமிக்கிறேன், பாருங்கள். என்னடா வியூ பாயிண்ட் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சேனல் பேர் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து வியூ பாயிண்ட்டுக்கு வரலாமா? ஸோ இந்த அளவுக்கு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த சைடு மலை, இந்த சைடு மலை, சென்டராக அங்கே ஒரு ஊர் இருக்குது. ஊருக்கு அந்த பக்கம் ஒரு மலை, அதுக்கு அந்தாட்டு ஒரு மலை இருக்கு பாருங்கள். அங்கே ஒரு பாதை இருக்கு பாருங்கள். அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். முன்ன இப்படியா வந்து இந்த வழியாக வந்தோம். இங்கே ஒரு கார்னர் இங்கே இருக்குது. இந்த கார்னரிங்கில் வந்து அப்படியே இப்படியா போகணுங்க. இங்கே வந்து ஓரளவுக்கு தான் கடை இருக்குது. மெயினாக இங்கே வந்து டிஃபன் கடை ஒன்று தான் இருக்குது. பத்திரமாலேருந்து இப்போ நம்ம ஊருக்கு போக போகிறோம், கிருஷ்ணகிரிக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம vlog எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வத்தல் மலைக்கு வந்தீங்கன்னாக்கா பார்த்து சேஃபாக வந்துட்டு போங்க. ஸோ வியூவெல்லாம் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. பரவாயில்லங்க, நல்லா இருக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஓகே பாய்.